ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய திரைப்படங்கள் பார்த்துருப்போம். அந்த படங்கள் எல்லாமே நம்ம ஜஸ்ட் லைக் தட்னு விட்டு போயிருப்போம். ஆனால் ஒரு சில படங்கள் மட்டும்தான் நம்ம அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கூட அதை பற்றியே 2-3 நாள் யோசிச்சுட்டு இருப்போம். அப்படி கொரியனில் ரிலீஸ் ஆகி இருக்கிற எல்லாரையும் சீட் எட்ஜில் உட்கார வச்ச 3 படங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்ட் வித் அஸ் எ ஃபிலிம் பை. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற மூவி நோ மெர்சி. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு பொண்ணு மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறா. செஞ்சது யாருன்னு போலீஸும் விசாரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கில்லரையும் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த கில்லருக்கு எதிராக இருக்கிற எல்லா எவிடன்ஸுமே நம்ம படத்தோட ஹீரோ அழிக்கிறாரு. அவர் ஏன் கில்லரை காப்பாற்ற நினைக்கிறாரு, போலீஸ் இந்த கில்லருக்கு தண்டனை கொடுத்தாங்களா இல்லையா என்ற கேள்வியோடையும் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டோடையும் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர த்ரில்லிங்கா அடுத்து என்ன நடந்துருமோன்னு விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத படம் தான் இந்த நோ மெர்சி. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்ஸ் நிறையவே இருக்கும். அதுவும் போஸ்ட்மார்ட்டம் செய்யற சீன்லாம் ரியாலிட்டியா எடுத்திருப்பாங்க. அதனால இந்த படத்தை 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் பாருங்க. அதுவும் படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும். ஸோ இதையும் பலகீனமானவர்கள் இந்த படத்தை அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. அண்ட் நம்ம லிஸ்ட்ல அடுத்து இருக்கிற படம் ஃபர்கட்டன். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ அப்பா அம்மா அண்ணன் இவங்க எல்லாருமே புது வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க. அந்த வீட்டில் ஒரு ரூமோட திறக்கவே கூடாதுன்னு அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சிருவாரு. அதனாலே அந்த வீட்டில் யாருமே அந்த ரூமை திறக்கவும் மாட்டாங்க. ஆனால் ஹீரோக்கு மட்டும் டெய்லி அந்த ரூம்ல இருந்து ஒரு வினோதமான சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். இதை பத்தி அவங்க அண்ணன் கிட்டேயும் அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் அவன் சொல்லுவான். ஆனால் யாருமே அதை பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் மழையில இவங்க 2 பேருமே பேசிட்டு போயின்னு இருக்கிறப்போ ஹீரோ இதை பத்தி பேசுவான். ஆனால் அவங்க அண்ணன் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியா போவான். அப்போ திடீர்னு ஒரு கும்பல் கார்ல வந்து ஹீரோட அண்ணனை கடத்திட்டு போயிருவாங்க. ஹீரோ அதை பார்த்து அவங்க பின்னாடியே துரத்திட்டு போவான். ஹீரோட அண்ணனை ஏன் கடத்தினாங்க அப்படின்ற கேள்வியோட இந்த படம் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த படத்துல வெறும் நான் சொன்னது 10 நிமிஷம் கதை தான். இதுல இருந்து படம் வேற லெவல் டர்ன் ட்விஸ்ட்னு பயங்கர சஸ்பென்ஸா கொண்டு போயிருப்பாங்க. குறிப்பா படத்தோட கேரக்டர் ஸ்டோரி இதெல்லாம் நம்ம நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கும். பயங்கர மைண்ட் ப்ளோயிங்கான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு வேற லெவல் ட்ரீட்டா அமையும். இந்த படத்தோட அடல்ட் கண்டென்ட்ஸ் எதுவுமே அவ்வளவா இருக்காது. அதனால உங்க குடும்பத்தோட கூட நீங்க இந்த படத்தை உட்காந்து பார்க்கலாம். அண்ட் லாஸ்டா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற மூவி மெமரிஸ் ஆஃப் மர்டர். கொரிய நாட்டையே உங்களுக்குன்னா ஒரு கொடூர சைக்கோ கில்லரை கண்டுபிடிக்கிற முயற்சியில போலீஸ் என்னெல்லாம் செஞ்சாங்க, கடைசியில் அந்த கில்லரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையன்ற ஒரு வேற லெவல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் இந்த மெமரிஸ் ஆஃப் மர்டர். மெமரிஸ் ஆஃப் மர்டர் மூவி ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க. அதனால இந்த படத்துல சஸ்பென்ஸ் த்ரில்லரா மட்டும் இல்லாம அந்த டைம்ல போலீஸ்காரங்க ஒரு அலட்சியத்தாலையும் எப்படி ஒரு கில்லரை தப்பிக்க விட்டாங்க, அந்த கில்லர்னால பொதுமக்கள் எப்படிலாம் பாதிக்கப்பட்டாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க வேண்டிய கில்லரை போலீஸோட அலட்சியத்தால அந்த கில்லர் எப்படிலாம் கடைசியில் கண்டுபிடிக்க ரொம்ப பாடுபட்டாங்கன்றத ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த டைம்ல கொரியன் கவர்மெண்ட் இந்த கேஸை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணாங்க, கடைசியில் யாரோட அந்த கில்லர்னு போலீஸ் மட்டும் இல்லாம நாமளுமே ரொம்ப திணறுவோம். அதனாலே இந்த படத்துல வேற லெவல் சஸ்பென்ஸோடைய ரொம்ப கியூரியஸான கேஸை எப்படிலாம் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதுவும் இந்த படத்துல ஹியூமரும் சில இடங்களில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதுவும் சில இடங்களில் ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கும். அண்ட் இந்த 3 படத்துலையுமே அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸும் ரொம்ப ஷாக்கிங்கான ட்விஸ்டோடையே இந்த படங்கள் எல்லாமே முடிச்சிருப்பாங்க. அதனால இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸும் உருவாக்கி இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வர 3 படங்களுமே நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் இந்த படங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி நிறைய சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்ஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எ ஃபிலிம் பை சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அனதர் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பாய் ஃப்ரம் எ ஃபிலிம் பை.